வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் இருக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா உச்சக்கட்ட மோதலில் பார்த்திங்கன்னா அதிமுக சீனியருக்குள்ளே இருக்குது. ஸோ ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா தன் மகனுக்கு சீட்டு கொடுத்துருந்தாலுமே அது வந்து டஃப்பான ஏரியா சென்னையில், தென் சென்னைன்றது. ஸோ இந்த ஒரு விஷயத்த வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், உங்களுக்கு நான் சீட்டு கொடுத்தேன்ல மாதிரி. ஆனால் அதிமுக சீனியருக்கெல்லாம் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே பதவி கொடுத்துருக்காங்க. இப்போ கேபி முனிசாமிலாம் துணை பொதுச் செயலாளர், நத்தம் சொன்னால் துணை பொதுச் செயலாளர், திண்டுக்கல் சீனிவாசெல்லாம் பொருளாளர். ஆனால் ஜெயக்குமார் பார்த்திங்கன்னா வரைஞ்சிக்கிட்டு பேசுகிறவர், அவருக்கு எந்த ஒரு பதவியுமே இல்லை. அந்த அதிருப்தி பார்த்திங்கன்னா இப்போ வெளிக்காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பெரிய லெவலில் பேட்டி கொடுக்குறதே இல்லை. புகழேந்தி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஓபிஎஸ் ஆதரவு, அவருமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மேலே அதிருப்தி இருக்கதா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் 2 தடவை தான் இந்த தேர்தல் அப்போ பிரச்சாரத்தப்போ போயிருந்ததா சொன்னாங்க. அது கான்ட்ரவர்சியாக போயிருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கூப்பா கிருஷ்ணன் முத்திரைய சமுதாய தலைவருக்கு பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்தும் போது அவரும் பார்த்திங்கன்னா டைம் மாறி வந்திருந்தார். ஓபிஎஸ் காலையில் மரியாதை செலுத்தி போயிட்டு இருந்தார், கூப்பா கிருஷ்ணன் சாயங்காலம் வந்திருந்தார். இதுக்கு ஒரு விளக்கமே பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே முரண்பாடு இருக்கான்னு கேட்கும்போது கூப்பா கிருஷ்ணன் சொல்கிறார், அவர் காலையில் வரேன்னு சொன்னானுங்க, அப்புறம் சாயங்காலம் மாற்றிட்டாரு, அப்புறம் சாயங்காலம் வரேன்னு சொன்னார், காலையில் மாற்றிட்டாரு. ஒரு வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா நான் எனக்கு ஏற்கனவே ஒரு சில ஃபங்க்ஷன் இருக்குது, அதெல்லாம் மாற்றிக்க முடியாது, அதனால அவர் வந்து ஓபிஎஸ் காலையில் மரியாதை செலுத்துகிறேன், நான் சாயங்காலம் மரியாதை செலுத்துகிறேன், எங்களுக்குள்ளே எந்த ஒரு முரண்பாடும் இல்லைன்ற மாதிரி கூப்பா கிருஷ்ணன் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. கட்சிக்குள்ளே மிகப்பெரிய லெவலில் மாற்றம் இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வருன்றாங்க. ஸோ இந்த ஃபேமிஸை பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ்.